வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அண்ணன் தம்பி ஒரு 4, 5 பேருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேருன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க ரொம்ப ஒரு ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை. அண்ணன் தம்பிங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுங்க. ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரம் அது இதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் ரெடி ஆகாமல் அப்படியே இருந்துட்டு அந்த அண்ணன் தம்பி அந்த 5, 6 பேருமே சத்திய நேர்மை தர்மம் பிரகாரம் நடப்பாங்க. அண்ணன் தம்பிக்குன்னா அவங்க தான் அண்ணன் தம்பிங்க அப்படி இருப்பாங்க. அதே பெரிய விஷயம் அல்ல. அவங்க ஒரு இடத்துல ஒரு லீஸுக்கு ஒரு ஹோட்டல் பிடிச்சி ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஹோட்டல் நடத்திட்டீங்க. அண்ணன் தம்பி 5 பேருமே அந்த ஹோட்டலில் வேலை செய்வாங்க. சப்ளை பண்ணுறதுனாலும் சரி, அது பண்ணுறதுனாலும் சரி, அது பண்ணுறது சரி, உழைச்சு நேர்மையாக அவங்க சட்னி, சாம்பார், தோசை, ரோஸ்ட்டு, காஃபி குடித்து மக்கள் மத்தியில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அதெல்லாம் மெயின் காரணம் சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடக்கிறனால இறைவனுடைய ஆசீர்வாதம் மக்கள்கிட்ட போகுது. மக்கள்கிட்ட இறைவன் மூலியமாக போகுது. காஃபி நல்லா இருக்குங்களா, அங்கே டிஃபன் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத அங்கே அவர் கொண்டு வர்றார் மக்கள் மத்தியில். அப்படி நேர்மையை சத்திய பிரகாரம் இருந்து அந்த அண்ணன் தம்பிங்க வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து இப்போ தொட முடியாத அளவு சிகரத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க மானிடர். என்ன காரணங்க? சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மை. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோயில் டொனேஷன் போங்க, முடிஞ்ச அளவு கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவதுன்னு போங்க, கொடுப்பாங்க. பெருசாக கொடுக்காட்டி கூட இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்க பசங்க வழியில் வந்தவங்களும் அதே மாதிரி தாங்க. என்னங்க, பசங்க வழியில் அது மாதிரி தான். ஏதாவது கேட்டோம்னா அவங்க உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கிறது எதனால தெரியுங்களா? இத்தனை அம்சம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மை. யாரையும் ஏமாத்துறது கிடையாது. கரெக்டான வழியில் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்க. அதனால் கடவுள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இத்தனை செல்வத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சிகரத்தை தொட்டுட்டாங்க. அவங்க சந்ததிகளே நல்லா இருக்குது. எதுக்காக இது சொல்ல வரணுங்கன்னா, சத்திய நேர்மை தர்மம் பிறகு என்னென்னா, கடவுள் எந்த இடத்துல கால் வைக்கிறியோ அந்த இடத்துக்கு உனக்கு வேணுங்கிற வசதி கொடுத்துருவாருங்கிற. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடந்த ஒரு வியாபாரம் பண்ணினா என்ன, உண்மையான வியாபாரம், உண்மையான காசு போட்டு உண்மையாக ஒரு பிஸ்னஸினுடைய விலையை நிர்ணயம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்ங்க. ஓகே.